நீங்க மக்களை நேரில் சந்திக்காம ஒவ்வொரு தொகுதிக்கும் ஊருக்கும் போகாம அவங்களுடைய பிரச்சனையை காது கொடுத்து கேட்காம இல்ல தமிழ்நாடு எப்படி இருக்குன்னு விஜய்க்கு தெரியுமா? நான் கேட்குறேன். நாங்கள் விஜயை பார்க்கறதுக்கு படாத பாடுபட்டு பார்த்தோம். என்ன அதுக்காக எங்கள் குழந்தையை இழக்க வேண்டியிருக்குது. இப்படி பேசுனாங்களா இல்லையா? இப்படி ஒரு மக்கள்ல ஒரு குடும்பம் இப்படி பேசுகிறதுன்னு சொன்னா இது ஆரோக்கியமா அவலமா? விஜய் நீங்க சொல்ற சராசரி மரபார்ந்த அந்த அரசியலை விட்டு கொஞ்சமா வெளியே கொஞ்சமா பேசி அதுல ஏகப்பட்ட சதி கோட்பாடுகளை வைத்துக்கொண்டு இந்த தேர்தலில் வென்றிருக்கிறார். ஆதவர்ஜுனா வில்லிவாக்கத்துல ஜெயிச்ச பிறகு ஒரு பேட்டி கொடுக்குறாரு நிருபர்கள்ட்ட. என்ன சொல்றாரு? கரூர்ல 41 பேர் இறந்ததுக்கு திமுக தான் காரணம். அதுக்கு பிறகு அதை வைத்துக்கொண்டு எங்க மேல பிரச்சாரம் பண்றதுக்கு தடை பண்ணான்னு இப்போ இந்த நிமிடம் வரைக்கும் பேசுறாருங்க. இதெல்லாம் எவ்வளவு கொழுப்பு இருக்கணும், எவ்வளவு அயோக்கியத்தனம், எவ்வளவு வன்மம். விஜய் தன்னுடைய சினிமா பாப்புலாரிட்டி அந்த கல்ட் பர்சனாலிட்டியை வைத்துக்கொண்டு மேனிப்புலேட் செய்து இந்த வாக்குகளை வாங்கியிருக்கிறார். அப்ப மற்ற கட்சிகள் கொடுத்ததோட அதிகம் கொடுத்தா ஆசைப்பட்டு நம்ம மக்கள் நமக்கு வருவாங்க அப்படின்ற ஒரு சிந்தனை தான் விஜய்கிட்ட இருந்திருக்கே தவிர இது என்ன சொல்றதுங்க, அவர் மக்களை மந்தைகள் போல கருதுறார். இந்த இலவச திட்டங்கள் எல்லாம் அவங்களுக்கு போடுற எலும்பு துண்டு மாதிரி நினைக்கிறாரு. நம்ம கூடுதலா பிஸ்கட் போடுவோம் வந்துருவாங்க, இதுதாங்க அவருடைய மைண்ட் செட்டு. இப்படி இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி மக்களை மேனிப்புலேட் செய்து அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி ஒரு தற்குறியான ஒரு நடிகர், ஒரு தலைவர் ஒரு மாநிலத்தை முதலமைச்சராக ஆள முடியும் அப்படின்றது முதல் முறையா இன்னைக்கு உலகத்துல நடந்திருக்கு. அப்ப இந்தியாவில் இன்னைக்கு அரசியல் செய்யணும் அப்படின்னு சொன்னா நீ தனி கட்சி நடத்துறீங்கன்னு சொன்னீங்கன்னா ஒண்ணு பிஜேபிக்கு அடிமையா இருக்கணும், இல்லைன்னா பிஜேபி எதிர்க்கணும். பிஜேபி எதிர்க்கிறதா இருந்தா உங்களுக்கு பல விதங்கள்ல அச்சுறுத்தல்களும் மிரட்டல்களும் அரசியல் இதுவும் பிரச்சனைகளும் வரும். அதை நீங்க ஃபேஸ் பண்ணணும். இப்ப விஜய் இதுல யாரு? அதுக்குதான் விஜய் முன்கூட்டியே என்ன சொன்னாரு? நீங்க ஜெயிச்சோன்னு சர்டிபிகேட் வாங்கிட்டு நேரா பனையூர் வந்துருங்க, மாமல்லபுரத்துல 5 ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் போட்டிருக்க, மொத்த ஹோட்டலே வாடகை எடுத்துருவோம், அங்க உட்காருங்க. அப்ப உன்னுடைய எம்எல்ஏ பற்றி உனக்கே நம்பிக்கை இல்லை. இந்த மாதிரி ஒரு தற்குறி தலைவனை முதலமைச்சரா தெரிவு செய்வதற்கு தமிழக மக்கள் வெட்கப்படணும், அவமானப்படணும். இனிமேலாவது பிரச்சாரம் பண்ணணும். இப்ப நமக்குள்ளே நம்மளே பாராட்டிட்டு இருக்க கூடாது. வீடியோ பாக்குறவங்களோட நான் கேட்கிறேன், 4 பேர்கிட்ட பேசுங்க, விஜய்க்கு ஓட்டு போட்டவங்ககிட்ட விவாதிங்க. இப்படி மாத்தலை அப்படின்னு சொன்னா தமிழ்நாடு ஒரு இருண்ட காலத்துக்கு போயிடும். அரண்சை நண்பர்களுக்கு வணக்கம். அரண்சை ஊடகம் சுயேட்சையாக இயங்குவதற்காகவே உருவாக்கப்பட்டது. நாம் செய்கிற வேலை உண்மையிலேயே மக்களுக்காக செய்கிறோம் என்பதை நீங்கள் நம்பினால், வாய்ப்பு இருந்தால் இந்த ரேசர் பே QR கோடுக்குள்ளே நீங்கள் அதை ஸ்கேன் பண்ணி எங்களுக்கு உங்களால் இயன்றதை விருப்பம் இருந்தால் ஆதரவு தெரிவிக்கலாம். அரண்சை நேயர்களுக்கு வணக்கம். நான் மதன் நெறிவுலகன். இன்று நமது சிறப்பு விருந்தினர் தோழர் நாதன் அவர்கள் நிறைய விஷயங்கள் விவாதிக்க இருக்கிறோம். அவரை வரவேற்கலாம். வணக்கம். வணக்கம். தேர்தல் முடிந்து ரிசல்ட் எல்லாம் வந்துருச்சு. தமிழ்நாடு மொத்தமாக விசில் ஊதி விட்டது அப்படின்னு சொல்றாங்க. டிவிக்கே 108 தொகுதிகளில் வெற்றி பெற்று இருக்குது. ஆட்சி அமைப்பதற்கு இன்னொரு 10 சீட் இருந்தா போதும். கூட்டணி கட்சிகள் இப்போ திமுக அதிமுக ரெண்டில் வெற்றி 11 சீட்டு வேணும். இப்போ அவங்கள இருந்து எடுத்து கொண்டு வர்றது அதுக்கான வேலைகள் நடந்துகிட்டு இருக்குதுன்னு சொல்றாங்க. அநேகமாக காங்கிரஸ் தயாராகி விட்டது என்றும் தகவல்கள் வருது. இப்போ இந்த கூட்டணி ஆட்சி இது ஒரு புதுசான ஒரு இது உருவாக போகுது. எப்படி பார்க்குறீங்க? தாவேகாவின் வெற்றி மக்கள் தீர்ப்பு, மகேசன் தீர்ப்பு அப்படின்னு இந்த ப்ரூடா விட்டுட்டு பூமர் மாதிரி அப்படி கடந்து போக நான் விரும்பல. இல்ல, அப்படி அண்ணா வரைக்கும் அப்படித்தானே சொல்றாங்க. மக்கள் தீர்ப்பு, மகேசன் தீர்ப்பு. மக்கள் அப்படி பார்த்தா 2014 இருந்து 2024 வரைக்கும் மோடிக்கு மக்கள் போட்டிருக்காங்க. அந்த மக்களை நீங்க ஆதரிக்கிறீங்களா? விமர்சிப்பீங்களா? விமர்சிக்கதான் செய்யறோம். அதே போல தாவேகாவுக்கு மக்கள் போட்டிருக்கிறது, ஓட்டு போட்டிருக்கிறது தப்பு. எதுக்காக போட்டாங்க, ஏன் போட்டாங்க, என்ன அவங்க இழந்துட்டாங்க இந்த ஆட்சியில, இந்த கேள்விகள்லாம் இருக்கு இல்லையா? இல்ல, அவங்கதான் ஓப்பனா சொல்றாங்களே, இங்க பெண்கள் பாதுகாப்பு இல்ல, இந்த மாதிரி சட்ட ஒழுங்கு பிரச்சனை இருக்குது, இந்த மாதிரி அவங்க ஊழல் இருக்குது, இதெல்லாம் சொல்றாங்களே. ஆமா, நீங்க சொன்ன போல நேத்து ஒரு பெண்மணி ஹோட்டல்ல வேலை செய்யறவங்கள்ட்ட கேட்டேன். அவங்க ஓட்டு போடுறதுக்கு ஊருக்கு போகல, ஏன்னா லீவு கிடைக்கலன்னு சொன்னாங்க. சரி, யாருக்கு போட்டிருப்பீங்கன்னா நான் விசிலுக்கு தான் போட்டிருப்பேன்னாங்க. ஏன் போடுவீங்க அப்படின்னு சொன்னால் அவர் வந்தால் எல்லாம் செய்வார்ல, நல்லா செய்வார்ல அப்படின்னாங்க. சரி, இப்போ ஸ்டாலின் தான் செய்கிறாரு, எல்லாம் பஸ்ஸில் உங்களுக்கு டிக்கெட் இல்லாமல் நீங்கள் போகலாம், 1000 ரூபா உரிமை தொகை, இது மாதிரிலாம் இருக்கு. அம்மா அவரும் செய்கிறாரு அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் பாருங்கள், பெண்கள் ரேப்பு இதெல்லாம் பிரச்சனை இருக்குது, பெண்களுக்கு செக்யூரிட்டி இல்லை. நீங்களே வேலை பார்க்குறீங்களே, நீங்கள் வேலை பார்த்துட்டு தானே இருக்கிறீங்க, போயிட்டு தானே இருக்கிறீங்க அப்படின்னு கேட்டால் அதுக்கு பிறகு பதில் இல்லை. அப்போ என்ன சொல்ல வராங்க அப்படின்னு சொன்னால், விஜய் தரப்பு மூலமாக அந்த இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்ஸ் மார்க்கெட்டிங் மூலமாக என்னென்ன கருத்துக்கள் பொது புத்தியில் கொண்டு போகப்பட்டிருக்குதோ அது அவங்கள்ட்ட இருக்கு.
அதை கொஞ்சம் அலசி சீர்தூக்கி அப்படி முடிவெடுக்கக்கூடிய ஒரு திறன் வந்து அவங்கள்ட்ட இல்லை. இப்போ உதாரணத்துக்கு குளத்தூர்ல ஜெயிச்சிருக்கிறாரு பாபு. இந்த பாபுவின் பின்னணி என்ன? ஒரு காலத்துல வந்து ஸ்டாலினுடைய குளத்தூர் தொகுதியை பார்த்து கொள்ளக்கூடியவராக இருந்தாரு. அப்புறம் ஒரு கட்ட பஞ்சாயத்து ரவுடித்தனம் அப்படின்னு சொல்லி அவர் மேல சார்ஜ் வருது, வெளியே போறாரு. அவர் ஒரு கந்து வட்டிக்காரர். மீட்டர் வட்டி, ராக்கெட் வட்டி, இந்த வட்டிகள்லாம் மார்க்கெட்ல விட்டு ஆயிரக்கணக்கான குடும்பங்களை வந்து நடுத்தருவுக்கு கொண்டு வந்த புண்ணிய மகான் தான் அந்த பாபு. இந்த பாபு குளத்தூர்ல ஜெயிச்சிருக்கிறது மக்கள் கொடுத்த தீர்ப்பா? சொல்லுங்க. ஸ்டாலின் அந்த தொகுதி ஜெயிச்ச பிறகு என்ன எவ்வளவு திட்டங்கள் கொண்டு வந்திருக்காரு? இல்ல வேட்பாளர்னு அவங்க பார்க்கல, எனக்கு விஜய் பிடிக்கும் அதனால போட்டு. கரெக்ட், அப்படிதான் வந்து போட்டிருக்காங்க. அப்போ விஜய்க்கு என்ன தகுதி இருக்கு? விஜய் இந்த 2.5 ஆண்டுகள்ல கட்சி ஆரம்பித்து தனது அரசியல் ரீதியாக தன்னுடைய கொள்கை என்ன, மற்ற கட்சிகள்ல இருந்து என்ன நாங்க மாறுபட்டிருக்கிறோம் அப்படின்னு எண்ணத்தை செஞ்சாரு. 234 தொகுதிக்கு முதல்ல போயிருக்கிறாரா? அவர் போன தொகுதியே 14 15. அவர் வெளிவந்து பேசின அந்த உரைகளை எல்லாம் நீங்க கூட்டி பாத்தீங்கன்னா மொத்தத்துல ஒரு 2-3 மணி நேரத்துக்கு மேல பேசியிருக்க மாட்டாரு. இல்ல அவருடைய பிளானே அதுதான் நான் சொல்ல வரேன். ஜனநாயகன் படம் வரும், அது எல்லாத்தையும் ரீச் பண்ணும், அதுவே போதுங்க. ஆமா, அப்ப இதை எப்படி கொண்டாட முடியும்? நீங்க மக்களை நேரில் சந்திக்காம, ஒவ்வொரு தொகுதிக்கும் ஊருக்கும் போகாம, அவங்களுடைய பிரச்சனையை காது கொடுத்து கேட்காம, இல்ல தமிழ்நாடு எப்படி இருக்குன்னு விஜய்க்கு தெரியுமா? நான் கேட்கிறேன். இல்ல விஜய் என்ன சொல்றாரு, அவரே சொன்ன பதில சொல்றேன். அதெல்லாம் அவசியமே இல்லை. எல்லாரும் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க, அந்த காலத்து மாடல்ல விஜய் வீட்டை விட்டு வெளியே வா, பனையை விட்டு வெளியே வான்றாங்க. இன்னும் அந்த காலத்துல இருக்கிறீங்க. லேட்டஸ்ட் டெக்னாலஜி உங்களுக்கு தெரியல. லேட்டஸ்ட் டெக்னாலஜி தான் கரூர்ல 41 பேர் செத்த பிறகு அவங்கள கூட்டிட்டு வந்து மாமல்லபுரம் ஹோட்டல்ல வந்து அவங்கள சந்திச்சு பேசுறதா லேட்டஸ்ட் டெக்னாலஜியா? இந்த டெக்னாலஜி உலகத்துல யாராவது, எந்த தலைவராவது இந்த டெக்னாலஜி வளர்ந்துருக்கிற இந்த காலகட்டத்தில் அப்படி செஞ்சிருக்காங்களா? பாதிக்கப்பட்ட மக்களை பாதிக்கப்பட்ட இடத்துல போய் சந்திச்சிருக்காங்களா? இல்ல அவங்களை எல்லாம் நம்ம இருக்கிற இடத்துக்கு ஹோட்டல்ல, ஸ்டார் ஹோட்டல்ல வந்து சந்திச்சிருக்காங்களா? அவங்களே அது பிரச்சனை சொல்லி அதுதான் சொல்றேன். அதுதான் இதை வாய்ப்பா பயன்படுத்தி விஜய் நாங்க பக்கத்துல பாத்துட்டோம்ல சொல்றாங்க. இவ்வளவு இது மட்டும் சொல்லல. கரூர்ல 41 பேர் இறந்ததுக்கு ஒரு ஃபேமிலி சொல்லலையா, நாங்க விஜயை பாக்குறதுக்கு படாத பாடுபட்டு வந்து பார்த்தோம், என்ன அதுக்காக எங்க குழந்தைய இழக்க வேண்டி இருக்குது, இப்படி பேசுனாங்களா இல்லையா? இப்படி ஒரு மக்கள்ல வந்து ஒரு குடும்பம் இப்படி பேசுகிறதுன்னு சொன்னா இது ஆரோக்கியமா அவலமா? தமிழ்நாட்டில் நடந்திருப்பது அவலம். விஜய் வந்து நீங்க சொல்ற சராசரி மரபார்ந்த அந்த அரசியலை விட்டு கொஞ்சமா வெளியே வந்து கொஞ்சமா பேசி அதுல ஏகப்பட்ட சதி கோட்பாடுகளை வைத்து கொண்டு இந்த தேர்தலில் வென்றிருக்கிறார். நேத்து ஆதவர்ஜுனா வில்லிவாக்கத்துல ஜெயிச்ச பிறகு ஒரு பேட்டி கொடுக்குறாரு நிருபர்கள்ட்ட. என்ன சொல்றாரு? கரூர்ல 41 பேர் இறந்ததுக்கு திமுக தான் காரணம், அதுக்கு பிறகு அதை வைத்துக்கொண்டு எங்க மேல வந்து பிரச்சாரம் பண்றதுக்கு தடை பண்ணான்னு இப்போ இந்த நிமிடம் வரைக்கும் பேசுறாருங்க. இதெல்லாம் எவ்வளவு கொழுப்பு இருக்கணும், எவ்வளவு அயோக்கியத்தனம், எவ்வளவு வன்மம். அப்ப இதெல்லாம் நீங்க பார்க்கும்போது இப்ப கேட்கிறேன், விஜய்க்கு எவ்வளவு பேர் ஓட்டு போட்டிருக்காங்க? ஒரு விஜய் ஆதரவு அலை இருந்ததுன்னா அவர் 150 சீட்டு 170 சீட்டு ஜெயிச்சிருக்கணும். தனியா தானே போட்டிட்டாரு. அப்படி ஆதரவு அலை இல்லை. அவர் ஜெயிச்சது 108 சீட்டு மட்டும்தான். பெரும்பான்மை சீட்டு வந்து எதிர்கட்சிகளுக்கு தான் போயிருக்கு. திமுகவுக்கு அதிமுக கூட்டணிக்கு தான் போயிருக்கே தவிர அவங்களும் கூட்டணி கட்சிகள் எல்லாம் வச்சுதானே அது பண்ணாங்க. நீ தனியா நின்று உன பெரும்பான்மை வாங்க முடியல. ஆதரவு அலைய இருந்தா நீ பெரும்பான்மையா ஸ்வீப் பண்ணிருக்கணும். ஒரு 4 1/3 பங்கு கூட நீ ஜெயிச்சிருக்கணும். அப்படி ஜெயிக்கலையே. அதே போல திமுகவுக்கு எதிர்ப்பலை இருந்ததுன்னா திமுக வாஷ் அவுட் ஆயிருக்கணும். அவங்க ஒரு சைசபிளா ஒரு நம்பர் வாங்கி எதிர்கட்சியா அன்னைக்கு வந்திருக்காங்கல்ல. இல்ல ஆக்சிஸ் மை இந்தியா வந்து ஏடிஎம்கேவுக்கு சீட்டே இல்லைன்னு குறைச்சு போட்டாங்க. ஆனா இன்னைக்கு அந்த கணிப்பை பொய்யாக்கிட்டு அதிமுகவும் ஒரு 53 சீட்டு வந்திருக்குது இல்லையா? அப்ப இதெல்லாம் எதை காட்டுகிறது? விஜய் தன்னுடைய சினிமா பாப்புலாரிட்டி, அந்த கல்ட் பர்சனாலிட்டியை வைத்துக்கொண்டு மேனிப்புலேட் செய்து இந்த வாக்குகளை வாங்கியிருக்கிறார். மற்றபடி இது அரசியல் ரீதியாக ஒரு பெரிய அலை ஆதரவாகவோ எதிர்ப்பாக எழுந்து வந்து வரல. மக்கள்கிட்ட விஜய் அந்த பேசின பஞ்சு டயலாக் மட்டும் போய் சேர்ந்திருக்குது. எதன் வழியா? இன்ஸ்டாகிராம் ரீல்ஸ் வழியாக போய் சேர்ந்திருக்கிறது. அதை வைத்து கொண்டு மக்கள் ஓட்டு போட்டிருக்காங்களே தவிர மற்றபடி இது 2 திராவிட கட்சிகளுக்கு மாற்று. இளைஞரும் பெண்களும் அரசியல் மாற்றத்திற்காக வாக்களித்தார்கள். இப்ப இந்த இளைஞர்கள்லாம் யாரு? இல்ல அப்ப அவங்களே சொல்றாங்கல்ல, சரி இவங்களே ஆண்டுகிட்டு இருக்கணும், ஒரு மாற்றம் வரட்டுமே. என்ன மாற்றம்? என்ன மாற்றம்? அந்த மாற்றத்துக்கு அர்த்தம் என்ன? என்னவா கூட இருந்துட்டு போட்டுங்க. என்னவா இருந்துட்டு விஜய் கொடுத்திருக்கிற திட்டங்கள் இருக்கு இல்லையா, அதுல ஏதாவது 2 திராவிட கட்சிகளுக்கு மாற்றான திட்டம் கொடுத்திருக்காரா? சொல்லுங்க, நீங்க சொல்லுங்க. இல்ல அவங்க கொடுக்கறத இவரும் கொடுக்குறாரு. அப்ப காப்பி தானே அடிக்கிறாரு. அப்ப நீ புதுசு வெரைட்டி, நான் புதுசா கிழிச்சிருவேன்னு சொல்றதுக்கு என்ன இருக்கு? அவங்களே தான் கொடுக்கணுமா, இவரு கொடுக்கட்டும்? அப்ப கேள்வி என்ன? உங்கள்கிட்ட புதிதாக எதுவும் இல்லை.
நீங்க 2000 ரூபா கொடுத்தீங்கன்னா நான் 2500. எடப்பாடி 3 சிலிண்டர் சொன்னாங்கன்னா நான் 6 சிலிண்டர் கொடுப்பேன். அடுத்தது நீங்க மாசம் 1000 ரூபா புதுமை பெண் தமிழ் புதல்வர்கள் கொடுத்தீங்கன்னு சொன்னா 15000 ரூபா மொத்தமா நான் ஸ்கூல் பசங்களுடைய பெற்றோர்களுக்கு கொடுப்பேன். வேலை இல்லாம இருக்கிறவங்களுக்கு 4000 ரூபா கொடுப்பேன். அப்புறம் யூனிட் வந்து 200 யூனிட் வந்து ஃப்ரீ. இப்படிதானே பேசியிருக்காரு. அப்ப பத்திரிகையாளர் இதையா சொன்ன மாதிரி ஏடிஎம்கேவினுடைய தேர்தல் வாக்குறுதி, திமுகவினுடைய தேர்தல் வாக்குறுதி ரெண்டையும் வந்து சாட்ஜிபிட்ட கொடுத்துட்டு இதுல இருந்து எனக்கு புதுசா எனக்கு ஒரு தேர்தல் வாக்குறுதியை தயாரிச்சு கொடு அப்படி வாங்கி தான் விஜய் வெளியிட்டு இருக்கிறாரு. இதைத்தானே 2-3 மேடையில் அவர் பேசினாரு. அவர் சொல்ற புதுமைன்றது எங்க இருக்குன்னு கேட்கிறேன். அப்ப மற்ற கட்சிகள் கொடுத்ததை விட அதிகம் கொடுத்தா ஆசைப்பட்டு நம்ம மக்கள் நமக்கு வருவாங்க அப்படின்ற ஒரு சிந்தனை தான் விஜய்கிட்ட இருந்திருக்கே தவிர, இது என்ன சொல்றதுங்க, அவர் மக்களை மந்தைகள் போல கருதுறார். இந்த இலவச திட்டங்கள் எல்லாம் அவங்களுக்கு போடுற எலும்பு துண்டு மாதிரி நினைக்கிறாரு. நம்ம கூடுதலா பிஸ்கட் போடுவோம் வந்துருவாங்க, இதுதாங்க அவருடைய மைண்ட் செட்டு. இவர் உருவாக்கி வச்சிருக்கிற இளைஞர் கூட்டம் என்னது? வேளாங்கண்ணிக்கு 3 மணிக்கு இளைஞர்கள் போறாங்க, 5 மணிக்கு விஜய் வந்துருவாருன்னு சொல்லி. 5 மணிக்கு விஜய் வரல, பாதிரியார் வந்து அந்த பூஜை பண்ணிட்டு இருக்காரு. அப்ப என்ன பண்ணாங்க? டிவிகேன்னு விசில் ஊதுனாங்க. பாதிரியார் பூஜையை நிறுத்திட்டு கையை எடுத்து கும்பிட்டு வெளியே போங்கப்பா, தொந்தரவு பண்ணாதீங்க அப்படின்னு கேட்டாரு. இதுதான் விஜய் உருவாக்கி இருக்கின்ற இளைஞர்கள் புரட்சி. இதை என்னன்னு சொல்லுவீங்க? அடுத்தது பெண்கள் சைசபிளா வாக்கு போட்டிருப்பாங்க, நான் இல்லைன்னு சொல்லல. இந்த பெண்கள் எல்லா நலத்திட்டங்களையெல்லாம் வந்து அனுபவித்து கொண்டு விஜய் வந்து ஒரு ரசிகராக அவருடைய ஆரம்ப காலத்திலிருந்து அந்த படங்களை பார்த்து இன்னைக்கு ஒரு 50 வயசு வரைக்கும் இருக்கக்கூடிய பெண்கள் கூட சைசபிளா போட்டிருப்பாங்க. ஒரு ஆண்களை போல வெளி உலகம் எப்படி நடக்குது என்ன ஏது அப்படின்ற உலகம் வந்து பெண்கள்கிட்ட கிடையாது. அதிகபட்சம் டிவி சீரியல் தான் அவங்களுடைய சமூக பார்வை, அதுல இருந்து அவங்க எடுத்துக்கிறாங்க. அப்ப அவங்கள இன்ஸ்டாகிராம் மூலமாக குறிவைத்து இவர் மூளை செலவை செய்திருக்கிறார். செய்து இந்த பொது புத்தியில இந்த மேலோட்டமான இந்த நரேட்டிவ்ஸை கொண்டு போய் சேர்த்து இப்படிதான் அவர் ஜெயிச்சிருக்கிறாரு. தமிழ்நாடு எப்படி 2014 இருந்து மோடிக்கு இங்கே இடமில்லை என்று ஒரு முற்போக்கு முகத்தை காமிச்சதோ, அந்த முற்போக்கு முகத்தினுடைய இன்னொரு பக்கம் இது போல பிற்போக்காக இருக்கிறது. சொல்ல போனா பிஜேபியை விட ஒரு டேஞ்சரானவர் விஜயும் தாவேகா காரணம் நான் சொல்றேன். ரைட், இப்படி சொல்றீங்க. ஆனாலும் திமுக தொடர்ந்து இந்த ரசிக வெறிக்கு எதிராக ஃபைட் பண்ணிக்கிட்டே இருக்குது. ஆனா ஜெயிக்க முடியலையே. எம்ஜிஆர் எதிராக கொண்டு வரும்போதும் இவங்களால ஜெயிக்க முடியல, ஜெயலலிதா எதிராக கொண்டு வராங்க அப்பவும் ஜெயிக்க முடியல, விஜயகாந்தை வச்சு ஆட்டத்தை குழப்ப முடிஞ்சது, விஜயை கொண்டு வந்து ஜெயிக்க முடியுது அப்படின்னு சொன்னா அப்ப இந்த ரசிக வரியை எதிர்கொள்வதற்கு ஒரு டாக்டிஸ் வேணும்ல. எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்துல பார்ப்பன ஊடகங்கள் மக்கள் மத்தியில கருத்துருவாக்கத்தை செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. அது துக்ளக் ஷோவா, தினமலரோ, தினமணியோ, ஹிந்துவோ எல்லாருமே அதை வந்து செஞ்சுட்டு இருக்காங்க. திமுக மேல 72 இருந்து கலைஞர் ஜெயிச்சதுல இருந்து 71 அதுல இருந்து என்ன மாதிரி நரேட்டிவ் செட் பண்ணியிருக்காங்கன்னா, திமுக எல்லாம் வந்து ஒரு தகுதி தராதரம் இல்லாம கீழே இருந்து வந்தவங்க, அவங்களுக்கு அரசியல் செய்ய தெரியாது, அவங்க வந்தாங்கன்னா தகுதி திறமை அடிபட்டு போகும், போலீஸ் ஸ்டேஷன்ல வந்து கட்ட பஞ்சாயத்து பண்ணுவாங்க, இவங்க ஆட்சி பண்ணாங்கன்னா மழையே பெய்யாது, பொருளாதாரத்துல பணப்புழக்கமே இருக்காது, இவங்க பெண்களுக்கு பாதுகாப்பு இல்ல, ரவுடிஸா இருக்கும், ஊழலை விஞ்ஞானபூர்வமாக செய்வார்கள். இது மாதிரியான இதை பார்ப்பன ஊடகங்களும் பார்ப்பன அறிவாளிகளும் 70கள்ல இருந்தே செஞ்சுட்டு இருக்கிறாங்க. சரி, செய்யறாங்கல்ல. இவங்க கையிலயும் ஊடகங்கள் இருந்தது, இவங்களும் செஞ்சிருக்கணும்ல. இப்போ கலைஞர் பல எதுக்கு கேக்குறேன்னா, திமுகவுக்கு ஒரு அறிவுஜீவி செக்டாரோடைய சப்போர்ட் இருக்குது, ஏடிஎம்கேக்கு அது குறைவு தான். ஆனா எது அதிகம்? பாமர மக்கள் அதிகம். அப்ப நீங்க எழுதுறது பேசுறது தாண்டி அவங்களை ரீச் பண்றதுக்கு இந்த இமேஜை உடைக்கிறதுக்கு செஞ்சு அதாங்க 2 ஃபேக்டருங்க. ஏழைகள் கீழ்த்தட்டு நடத்துறவருக்கும் இவங்க ஏடிஎம்கேனுடைய பேஸ். இன்னொரு புறம் பார்ப்பனர்கள் மேல் சாதியினர், அவங்களும் அதிமுகவை, ஜெயலலிதாவை, எம்ஜிஆரை ஆதரிக்கக்கூடியவங்க. இதுதான் அவங்களுடைய ஓட் பேஸ். இதே தான் இன்னைக்கு விஜய்க்கும் நடந்திருக்கு. ஏழைகளிலும் ஏழைகளா இருக்கக்கூடியவங்களும் போட்டிருக்காங்க, பணக்காரர்கள், அரசு ஊழியர்கள் இவர்களும் வந்து போட்டிருக்கிறாங்க. இன்னொரு விஷயம் முக்கியமா, விஜய் போட்டி போட்டுக்கொண்டு இந்த நலத்திட்டங்கள் அறிவிச்சார் இல்லையா, அது எடப்பாடி சொன்னா டபுள், திமுக சொன்னா டபுள் அப்படின்னு சொல்லி இதை எல்லாத்தையும் நான் குறிச்சு வச்சிருக்கிறேன், என்னென்ன அவர் சொல்லியிருக்கிறாருன்னு சொல்லி. இதை ஒவ்வொருத்தையும் நீங்க வந்து அமௌண்ட்டா கன்வெர்ட் பண்ணீங்கன்னா, இப்ப 2500 ரூபா கொடுக்குறாரு இல்லையா, அது வந்து சராசரியா 68,000 கோடி வருது. அப்புறம் வந்து ஒரு ஆண்டுக்கு சூப்பர் 6 சிலிண்டர் அது வந்து 13,000 கோடி வருது. அண்ணன் சீர்த்து திட்டம் அது 4,000 கோடி வருது. அடுத்தது காமராஜர் கல்வி உறுதி திட்டம் 12,000 கோடி வருது. சுய உதவிகளுக்கு கடன் 20,000 கோடி. இது மாதிரி வரிசையா எல்லாம் போட்டு இதெல்லாம் நான் ஏஐல போட்டு இதெல்லாம் கூட்டி பார்த்தா
3.5 லட்சம் கோடி வருது ஒரு வருஷத்துக்கு. தமிழ்நாடுடைய பட்ஜெட் எவ்வளவு? 4.5 லட்சம். 4.5 லட்சம் நலத்திட்டங்கள் மட்டும் 3.5 லட்சம். அப்ப இதெல்லாம் எங்க போவாரு? என்ன சொல்லுவாருன்னா, தமிழகத்துல திமுக, தீய சக்தி திமுக 10 லட்சம் கடன் வாங்கி வச்சிருக்கு, அதை அடைப்பதற்கே எங்களுக்கு நிதி இல்லை, அதனால தீய சக்தி திமுக தான் இந்த 2500 ரூபாய் கொடுக்க முடியல, சிலிண்டர் கொடுக்க முடியல, சீர்வரிசை செய்ய முடியல, விரைவில் செய்வோம், அதனால தீய சக்தி திமுகவை மனதில் வைத்துக் கொள்ளுங்கன்னு சொன்னா நம்புறதுக்கு மக்கள் தயாரா இருக்காங்கன்றேன். ஏன்னா இன்ஸ்டாகிராம் இன்ஃபுளுசர்ல போட்டு இதெல்லாம் இது பண்ணிட்டீங்கன்னா முடிஞ்சு போச்சு. அதனால மக்களை புனித பசுவாக கருதாமல் இந்த மாதிரி ஒரு தற்குறி தலைவனை முதலமைச்சரா தெரிவு செய்வதற்கு தமிழக மக்கள் வெட்கப்படணும், அவமானப்படணும். இனிமேலாவது பிரச்சாரம் பண்ணணும். இப்ப நமக்குள்ளே நம்மளே பாராட்டிட்டு இருக்க கூடாது. இந்த வீடியோ பாக்குறவங்களோட நான் கேட்கிறேன், 4 பேர்கிட்ட பேசுங்க, விஜய்க்கு ஓட்டு போட்டவங்ககிட்ட விவாதிங்க. இப்படி மாத்தலை அப்படின்னு சொன்னா தமிழ்நாடு ஒரு இருண்ட காலத்துக்கு போயிடும். சரி, எனக்கு இந்த கேள்வி இருக்குது. அரசு ஊழியர்கள் எப்பவுமே திமுக ஆதரவுன்னு ஒண்ணு சொல்லுவாங்கல்ல, ஏன் இந்த முறை மொத்தமா அது மாறுது? ஏன்னா நான் விசாரிச்ச வரைக்கும் ஒரு ஆசிரியர் என்ன சொல்றாங்க அப்படின்னு சொன்னா, திமுக ஆட்சி காலத்துல ஆசிரியர்களை கடுமையாக வேலை வாங்கியிருக்காங்க. ஏகப்பட்ட டேட்டாக்களை ஆப்பில் அப்லோட் பண்றது, இது மாதிரி ஒரு குழந்தை பள்ளிக்கூடத்துக்கு வரலை அப்படின்னு சொன்னா அது சென்ட்ரலைஸ்டு அந்த ஆப்புக்கு போய் அங்கேருந்து வீட்டுக்கு அப்பாவுக்கோ அம்மாவுக்கோ எந்த நம்பர் கொடுத்துருக்காங்களோ அவங்களுக்கு மெசேஜ் போகும். இது மாதிரி பல இது அவங்க வேலை வாங்கி. அதே போல் அரசு ஊழியர்களும் நேரம் இல்லாமல் கடுமையாக வேலை செய்யக்கூடிய ஒரு இதை இவர்கள் உருவாக்கி இருக்கிறாங்க. மருத்துவத்துறையில ரொம்ப ஓப்பனாகவே சொல்றாங்க. அவர் அடிக்கடி ரவுண்ட்ஸ் வராரு, அதனால எப்பவுமே வேலை செய்துட்டு இருக்க வேண்டியது இருக்கிறாங்க. இப்போ அவங்க எல்லாம் விசிலுக்கு போட்டிருக்காங்க. என்ன, இந்த மாதிரி தாவேக ஆட்சிக்கு வந்தால் நம்ம ஜாலியா இருக்கலாம். இப்போ புஷி ஆனந்த் தான் சுகாதாரத்துறை அமைச்சர்னு வச்சுக்கோங்க, ஒண்ணுமே அவருக்கு கவலையே இல்லை, அவர் பாட்டு வருவாரு போவாரு, நம்ம பாட்டு ஜாலியா இருக்கலாம். விஜய் வருவாரு. ஆமா, முன்னாடி அரசு ஊழியர்கள்லாம் வேலையே இல்லாம ஆனந்தவுடன் குமுதம் படிச்சுக்கிட்டு இருப்பாங்கன்னு பழைய ஜோக் இல்லையா? அதே மாதிரி இன்னைக்கு தாவேக ஆட்சியில அவங்க இன்ஸ்டாகிராம் பார்த்துக்கிட்டு இருப்பாங்க. அதற்கான வாய்ப்புகளை தாவேக வழங்கும் என்பதற்காக இப்படியே சொல்றாங்க அந்த டீச்சர். இதுக்காக மட்டும்தான் ஓவர் ஒர்க்லோடு அப்படின்றதுக்காக தான் போட்டிருக்காங்க அப்படின்னு தெளிவா சொல்றாங்க. நான் என்ன சொல்றேன், திமுகவோ அதிமுகவோ விஜயினுடைய யோக்கியதை அம்பலப்படுத்துகின்ற வேலையை அவர்கள் செய்யவில்லை. ஏன் செய்யவில்லை? அதான் திமுகவை தொட்டா நமக்கு எதிராக மாறிடுங்கிற பயம் தானே. ஆமா, ஆனா அந்த பயம் எங்க கொண்டு போய் விட்டுருக்கு? இன்னைக்கு விஜய் 108 சீட்டு ஜெயிக்கக்கூடிய நிலைமையில கொண்டு போய் விட்டுருக்கு. நீங்க ஜெயிச்சிருக்க வேண்டியது, முதல்வர் ஜெயிச்சிருக்க வேண்டியது அந்த நிலைமையில கொண்டு போய் விட்டுருக்கு. அதே போல அதிமுகவும் அந்த தவறை செஞ்சிருக்கு. இடையில 1-2 பண்ணாங்களே தவிர தீவிரமான அவங்க விமர்சிக்கல. இப்ப விஜய்கிட்ட விமர்சிக்கிறதுக்கு இருக்கா இல்லையா? கரூர்லயே அவரை வெட்டு 1 துண்டு 2ன்னு அவரை கேள்வி கேட்டு அவரை அம்பலப்படுத்தி இருக்கணும். அந்த வாய்ப்பை 2 கட்சிகளும் விட்டுட்டாங்க. அதிமுக கூட அதுல இருந்துச்சு. இவங்களுக்கு நம்ம அதீதமா அட்டாக் பண்ணி அவங்களை அந்த பக்கம் தள்ளி, அதுதான் பிரச்சனை. விஜய் அப்ப இந்த விமர்சனங்களுக்கு அப்பாற்பட்ட ஒரு கல்ட்டு ஃபிகர், கடவுளை போன்றவர், அவரை தொட்டா பிரச்சனை அப்படின்னு திமுக எடுத்த அந்த நிலைப்பாடு என்பது தவறு. ஆரம்பத்துல இருந்தே மேல்மட்ட தலைமையிலிருந்து கீழ் மட்டம் வரைக்கும் இதுல சமூக வலைத்தளங்கள் வரைக்கும் அவங்க கடுமையா பிரச்சாரம் பண்ணியிருக்கணும். விஜய் யோக்கியமானவரா? ஊழலை எதிர்த்து பேசுவதற்கு அவருக்கு அருகதை இருக்கிறதா? அவர் வருமானத்தை மறைத்து 1.5 கோடி ஃபைன் கட்ட சொன்னதுக்கு கட்ட மாட்டேன்னு கோர்ட்டுக்கு போனவர் தானே. ஆடம்பர கார் வாங்கிட்டு அதுக்கு டாக்ஸ் கட்ட மாட்டேன்னு கேஸ் போட்டவர் தானே. இவர் ஊழலை எதிர்க்க முடியுமா? இல்ல ஒரு புது படம் ரிலீஸ் ஆகுது அப்படின்னு சொன்னா ஒரு 1000 ஸ்கிரீன்ல 300 சீட்டு வச்சுக்கிட்டு நீங்க காலையில 5 மணிக்கு ஒரு ஷோ, 8 மணிக்குன்னு ரசிகர்கள் ஷோவை 3000-4000ன்னு சொல்லி ஒரு படத்துக்கு கிட்டத்தட்ட 30-40 கோடி ரசிகர் மன்ற தலைவர்களும் புஷி ஆனந்தும் சம்பாதிப்பதற்கு அந்த ஊழலை ஜனரஞ்சமாக்கியவரா இல்லையா? இப்படி பேசுறதுக்கு பல விஷயங்கள் இருக்கு. இதை சொன்னா டிவிக்கு ஆதரவாளர்கள் கன்வின்ஸ் ஆயிருவாங்கன்னு நினைக்கிறீங்களா? இல்லையே, பொதுவானவங்க யோசிப்பாங்கல்ல. ஆக்சுவலா விஜய் ரசிகர்களே அதிதீவிரமா இருக்கிறவங்க தான் அந்த 3000க்கு டிக்கெட் வாங்கிட்டு போறவங்க. அவங்க நம்ம இலக்கு இல்ல தோழர். அவங்க அந்த காசு நான் சொல்றது பொதுமக்கள்னு சொல்றாங்க இல்லையா, பெண்கள், இளைஞர்கள். அதாவது இப்ப இளைஞர்கள் எடுத்துட்டு அஜித் ரசிகரும் இருப்பா, ரஜினி ரசிகரும் இருப்பான். அவங்க என்ன கேக்குறாங்கன்னா, ஏன் அவங்க யோக்கியமா, ஏன் இவங்க யோக்கியமா, இவரை மட்டும் ஏன் குறை சொல்றீங்க? செஞ்சுட்டு போறாரு, அவரு தன்னைதானே தூய சக்தின்னு சொல்றாரு, அவர் சொல்லிட்டு போறாரு. அப்ப அது உண்மை இல்லையா? அவங்க பேசுறது அவர் என்ன சொல்றாருங்கிறதெல்லாம் இல்ல, அவர் இருந்துட்டு போட்டோம்.
அவர் வந்துட்டு போட்டோம். இவங்க செய்யலையா, அவங்க செய்யலையா, இவங்க அது பண்ணலையா, அவங்க இது பண்ணலையா, இவரும் செஞ்சுட்டு போட்டோம். அப்ப இதுல இருந்து என்ன தெரியுது? நீங்க ஊழலை எதிர்த்து பேசுவதற்கு உங்களுக்கு அருகதை இல்லை. நான் ஒண்ணு கேட்டேன், தூய சக்தின்னு சொல்றதுக்கு உங்களுக்கு அருகதை இல்லை. ஒருத்தங்கிட்ட கேட்டேன், ஏங்க அவருக்கு எந்த நிர்வாக அனுபவமும் இல்லையே, அவர்கிட்ட ஒரு 5 வருஷத்தை கொடுத்தா நாடு நாசமாயிராதா அப்படின்னு கேட்டேன். ஆயிட்டு போட்டும், ஒரு 5 வருஷம் தான் ஆயிட்டு போட்டுமே, நாசமா தான் போட்டுமே, அப்புறம் பார்த்து வேண்டாம் நம்ம ஓட்டு மாத்தி போட்டுக்கலாம் அப்படின்ற. சரி, அப்படி நாசமா போறதை ஏன் விரும்புறாங்க? ஏன்னா விஜய் பிடிக்கும். அப்ப இதுதான் பிரச்சனை. அப்ப விஜய் என்ற ஒரு நடிகரை சினிமாவில் பார்த்து ரசித்த நீங்கள், அவர் என்ன சொன்னாலும் கேட்பேன், மாடியில இருந்து குதினாலும் குடிப்பேன், விஷத்தை எடுத்து குடினாலும் நான் குடிச்சிருவேன், இப்படிப்பட்ட அப்படி சொல்லல, இந்த அடிமைத்தனம் இருக்கு இல்லையா? இல்ல, எங்களை வந்து ஒரு 30 வருஷம் அவர் சந்தோஷமா வச்சிருந்தாரு. அவர் சினிமா பார்த்து நான் சந்தோஷமா இருந்தோம். அவர் இப்போ முதலமைச்சராக ஆசைப்படுறாரு, நாங்க அதை செய்யறோம். உலகத்துல எங்கேயாவது இப்படி நடந்திருக்கா? ஜேம்ஸ் பாண்டு எங்களை 50 வருஷமா சந்தோஷமா வச்சிருக்காரு, அதனால ஜேம்ஸ் பாண்டை வந்து நாங்க அமெரிக்காவினுடைய பிரசிடென்டா தேர்ந்தெடுக்கிறோம், அல்லது மோகன்லால் மம்முட்டி வந்து அவங்க ஆசைப்படல 30 வருஷமா நாங்க சந்தோஷமா எங்களை வச்சிருந்தாங்க வச்சிருக்கிறோம், இல்ல ஃபகத் ஃபாசில் புதுசா வந்திருக்கிறாரு, நல்லா நடிக்கிறாரு, அவர் ஆசைக்காக நாங்க வந்து சந்தோஷமா வச்சிருக்கணும், அவர் கேரளா, இப்படி எங்கேயாவது நடந்திருக்கா? இப்ப செலன்ஸ்கி கூட வந்து ஒரு காமெடியனா டிவி சீரியல்ல ஃபேமஸ் ஆனவர் தான். ஆனா அவர் ரஷ்ய ஆதரவு ஆட்சியாளர்களுக்கு எதிராக ஒரு போராட்டம் வருது, அதனூடாகத்தான் அவர் அங்க வெற்றி பெற்று வாராரே தவிர ஒரு நடிகர் என்ற முறையில வரல. இப்ப ஃபேஸ்புக்கோ ட்விட்டரோ சோசியல் மீடியா மற்ற எல்லாத்தையும் எடுத்துங்க, இன்ஸ்டாகிராம் எல்லாத்தையுமே எடுத்துங்க. இப்படி இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி மக்களை மேனிப்புலேட் செய்து அவங்கள பிரெயின் வாஷ் பண்ணி ஒரு தற்குறியான ஒரு நடிகர், ஒரு தலைவர், ஒரு மாநிலத்தை வந்து முதலமைச்சராக ஆள முடியும் அப்படின்றது முதல் முறையா இன்னைக்கு உலகத்துல நடந்திருக்கு. இதை வந்து அந்த இன்டர்நெட் நிறுவனங்கள் இதை பயங்கரமா ஸ்டடி பண்ணுவாங்க. எப்படி ஒண்ணுமே தெரியாதவர் வந்து இப்படி தமிழ்நாட்டில் எப்படி ஜெயிச்சாரு, அதுக்கு இன்ஸ்டாகிராம் எப்படி பயன்படுத்துது, சோசியல் மீடியா எப்படி பயன்படுத்துது, அப்ப இதை நம்ம பயன்படுத்தலாமே. ஏற்கனவே பல நாடுகளில் பயன்படுத்தியும் செஞ்சிருக்கிறாங்க. ஆனா இவ்வளவு ஒரு ட்ரம்பே யூஸ் பண்ணாருங்கிறது, ட்ரம்ப் யூஸ் பண்ணாரு, ஆனா அதை மட்டும் வைத்து வெற்றி பெறவில்லை, பயன்படுத்தி விட்டார் அப்படின்னு. அதை மட்டும் வைத்து வெற்றி பெறவில்லை, இவர் இதை மட்டும் வைத்து வெற்றி பெற்றிருக்கிறார். இப்ப நீங்க ட்ரம்ப் சொன்னீங்க இல்லையா, ட்ரம்ப் வந்து அமெரிக்க மக்கள் தேர்ந்தெடுத்தாங்க அப்படின்றதுக்காக ட்ரம்ப் இன்னைக்கு அதே அமெரிக்க மக்கள் கொண்டாடுறாங்களா, வெறுக்கிறாங்களா? வெறுக்கிறாங்க. ஈரான் போரெல்லாம் வந்து அங்க ஓட்டு கேட்கும் போது அமெரிக்க மக்கள் பெரும்பான்மையினர் ட்ரம்புக்கு எதிராக சொல்றாங்க, போருக்கு எதிராக சொல்றாங்க. ட்ரம்போட அப்ரூவல் ரேட்டிங்கே இன்னைக்கு குறைஞ்சு போயிருக்கு. வேணா பாருங்க, ஒரு 30-90 நாட்கள்ல விஜய் இங்கே தமிழக மக்கள்கிட்ட அம்பலப்பட்டு போவார், இது கண்டிப்பாக உறுதி. அவரால் ஒரு ஆக்டிவான பொலிட்டிஷியனாகவும் இருக்க முடியாது. ஒரு முதலமைச்சர் ஆயிட்டா நீங்க 6 மணிக்கு வீட்டுக்கு போகணும், காலையில 10 மணிக்கு தான் எந்திரிப்பேன், அது மாதிரி ஒரு நாளைக்கு ஒரு ப்ரோக்ராம் தான் வச்சுக்குவேன். இதை தாண்டிலாம் அவர் முதலமைச்சராக எங்கேயும் போய் எதுவும் அவர் செய்ய முடியாது. கன்னியாகுமரியே போனா கூட நைட்டு வீட்டுக்கு வந்துடணும். ஜெயலலிதா கடைசி 5 ஆண்டுகள், இவர் 100 ஜெயலலிதா. ரைட்டுங்க. ஜெயலலிதா கடைசி 5 ஆண்டுகள் எந்த வகையிலும் வெளியெல்லாம் சுத்தல. சுதந்திர தினத்துக்கு குடியரசு வருவாங்க, குடியரசு தினத்துக்கு குடியரசு வருவாங்க. அதுக்கப்புறம் ஏதாவது ஒரு நிகழ்ச்சினா கூட அவங்க வீட்டுல இருந்தோ அல்லது வந்து அவங்க கோட்டையில இருந்தோ திறந்து வைப்பாங்க, இவ்வளவுதான். மற்றபடி வெளியே வர. இது நல்லதா கெட்டதா? இல்ல அப்படியும் இருந்திருக்குல்லன்னு சொல்றேன். அதான் சொல்றேன், அதான் அதை மக்கள் ஏத்துக்கிறாங்க இல்லையா? இது நல்லதா கெட்டதா? கெட்டது தானே. ஒரு முதலமைச்சர் என்பது அன்றாடம் அணுகக்கூடியவராக, மக்களை சந்திக்கக்கூடியவராக, பிரஸ சந்திக்கக்கூடியவராக தானே. வெள்ளம் வர்ற வரைக்கும் யாரும் அதுதான். அதாங்க நான் என்ன சொல்ல வரேன்னா, ஜெயலலிதா, எம்ஜிஆர், மோடி இவங்களெல்லாம் வந்து ஒரு கடவுள் மாதிரி வச்சுக்கிறது. இவங்க மற்ற சராசரி அரசியல்வாதிகளுக்குரிய வேலைகள்லாம் செய்ய வேண்டியதில்லை. இவங்கெல்லாம் கடவுளை போன்றவர்கள். இவங்க என்ன சொன்னாலும் நம்ம வந்து கேட்டுக்கணும், எதிர்த்து ஒரு கேள்வி கூட கேட்கக்கூடாது. இவங்க 3 பேருடைய உச்சம்தான் நம்ம விஜய் அப்படின்னு சொல்லலாம். இனி பாருங்க, இனி அந்த 5 ஆண்டுகள் வந்து விஜயை வந்து அந்த ஏற்கனவே நம்ம பேசியிருக்கிறோம், ஒரு கல்ட் ஃபிகர் போல, ஒரு கடவுள் போல அவர் கொண்டாடப்படுகிறார்னு. அந்த கொண்டாடப்படுகின்ற வேலையை இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க அவங்க வந்து செய்ய போறாங்க. எங்க பார்த்தாலும் விஜய் படம் இருக்கும். சினிமா எடுத்தா கூட போலீஸ் ஸ்டேஷன்ல அம்பேத்கர் படம் இருக்கும். இனி அதெல்லாம் எடுத்துட்டு விஜய் படம் தான் வைப்பாங்க. அப்படி வச்சாதான் நமக்கு விஜய் நமக்கு ஆதரவு தருவாரு. இப்படி எங்க பார்த்தாலும் எந்த திட்டமா இருந்தாலும் விஜய், எந்த ஒரு நல்ல திட்டமாக இருந்தாலும் விஜய் தான் கொடுப்பாரு. விஜய் மயமாக ஆக போகிறது தமிழ்நாடு. ஆமா, இப்போ நீங்க கலைஞர் உரிமை தொகைங்கிறது கலைஞர் உரிமை தொகை கிடையாது, விஜய் தரக்கூடிய உதவித்தொகை. விஜய் தரக்கூடிய மாமன், தாய் மாமன் சீதனம், தாய் மாமன் மோதிரம், அப்படித்தான் எல்லாமே விஜய் பேர்ல தான் வரப்போகுது. முதலமைச்சர் அப்படித்தானே வரும். ஆமா, இங்க போன ஆட்சியில வந்து எடப்பாடி படம் போட்ட ஸ்கூல் பேக் எல்லாம் இருந்துச்சு. திமுக என்ன முடிவு பண்ணுச்சு, நம்ம எடப்பாடி பேக்காவே இருந்தாலும் அதை நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாது, அதை கொடுத்துருவோம் அப்படின்னு கொடுத்துட்டு
அடுத்த வருஷம் பேக்கு கொடுக்கும்போது அதுல ஸ்டாலின் படம் இல்லை. இதுக்கு என்ன சொல்றீங்க? அவன் நினைச்சா அதெல்லாம் பண்ணியிருக்கலாம்ல. அப்ப இந்த விளம்பர விரும்பிகள், இப்ப நான் கேட்கிறேன், இந்தியாவிலேயே இல்ல உலகத்திலேயே ஒரு ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வச்சு ஒரு கட்சியை ஆரம்பிச்சு அந்த ஸ்ட்ராட்டஜிஸ்ட் வச்சே கொள்கை தலைவர் இதெல்லாம் ரேண்டமா எல்லாம் சாட்ஜிபிட்ட கொடுத்து என்ன நடந்திருக்குன்னு கேட்டீங்கன்னா, ஜான் ஆரோக்கியசாமி ஒரு தற்குறி. ஏன் தற்குறின்னு சொல்றேன், ஜெகதீஸ்வரன் ஒரு இன்டர்வியூல வந்து சொன்னாரு. என்ன அந்த இன்டர்வியூல என்ன சொன்னாருன்னா, தேவர் குரு பூஜை வருதான். தேவர் குரு பூஜை வரும்போது விஜய் புதுச்சேரி பக்கத்துல எங்கேயோ ஷூட்டிங் இருக்கிறாரு. அப்ப அவர் கட்சியில இருக்கிறாரு. ஜான் ஆரோக்கியசாமி ஃபோன் பண்ணும்போது, நீங்க தேவர் வந்து முக்கிய குரு பூஜைக்கு நீங்க மரியாதை செய்யணும், செஞ்சாதான் தென் மாவட்டங்களில் முக்குளத்தோர் ஓட்டு நமக்கு கிடைக்கும், அதனால அவரை மரியாதை பண்ண சொல்லுங்க. அப்படியா பிரதர், செஞ்சிருவோம் பிரதர். இங்க புதுச்சேரியிலேயோ கடலூர்லயோ தேவர் சிலை இருக்குதா, எங்க இருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காரு. ஐயா, அது வன்னியர் பெல்ட், அங்க தேவர் சிலை கிடையாது. தேவர் சிலை தென் மாவட்டங்கள தான் இருக்கும், அதனால அங்கெல்லாம் கிடையாது. நீங்க ஒரு போட்டோவை வாங்கி, தேவர் போட்டோவை வாங்கி ஃப்ரேம் பண்ணி அதுக்கு விஜய் பூ போடுற மாதிரி ஒரு செட்டப் பண்ணிடுங்க இப்படின்னு ஜெகதீஸ்வரன் சொல்லியிருக்காரு. யாருக்கு? ஜான் ஆரோக்கியசாமி. அவர் யாரு? அவர் ஸ்ட்ராட்டஜிஸ்ட். இப்ப ஒரு தற்கூரின்றதை ஒத்துக்கிறீங்களா? இந்த தற்கூரி என்ன பண்ணிருக்காரு, சாட்ஜிபிட்ட கொடுத்திருக்கிறாரு. விஜயை வெற்றி பெற செய்வதற்கு என்ன செய்ய வேண்டும், அவர் 30 வருஷமா சினிமாவில் நடிச்சிருக்கிறாரு, எதை எதை பேச வேண்டும், திமுகவை எதிர்த்து பேச வேண்டும், அதெல்லாம் வச்சுட்டு இதை ஷார்ட்ஸ் போடுங்க, ரீல்ஸ் போடுங்க அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாரு. அதனாலதான் நான் திரும்ப திரும்ப சொல்றேன், இந்த குறைவான ஒரு முதலீடு போட்டு ஒரு மிகப்பெரிய வெற்றியை விஜய் வந்து சம்பாதிச்சிருக்கிறார். இது ரொம்ப டேஞ்சரானது, ரொம்ப அபாயகரமானது. இல்ல, நீங்க இவ்வளவு சொல்றீங்க இல்லையா, ஸ்டாலின் செஞ்சுட்டு ஓட்டு கேட்கிறார், நான் என்னென்ன செஞ்சிருக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஓட்டு கேட்கிறார். இங்க விஜய் பிடிக்கும், இதுக்காக ஓட்டு போட்டுக்கிறாங்க. அவர் என்னென்ன செய்யறேன்னு சொன்னது கூட பெருசா மக்கள் விவாதிச்சுக்கல, அதுக்காக நான் ஓட்டு போறேன்னு கூட சொல்லல, பிடிக்கும் இப்படித்தான் பேசுறேன், இருந்துட்டு போட்டுன்னு சொல்றாங்க. ஸோ ஒரு 75 ஆண்டு அனுபவம் உள்ள கட்சி இவ்வளவு வேலையை செஞ்சு அதை புறக்கணிச்சுட்டு, இது கெட்ட பேரே கிடையாது, அதை புறக்கணிச்சுட்டு விஜயை கொண்டு வர்ற ஒரு மனநிலை இருக்குது அப்படின்னா அதுவே சிக்கலானது இல்லை. அது எப்படி சரி பண்ண முடியும்னு கேட்கறேன். வெறும் விமர்சனம் பண்ணி சரி பண்ணிட முடியுமா? இதுக்கு வந்து உங்களுக்கு ஒரு மேற்கோள், நேற்று நான் ட்ரைப்ஸுக்கு கொடுக்கும்போது ஒரு மேற்கோள் ஒன்று படித்து காமிச்சேன், அதே தான் இதுக்கு சரியான பதிலாக இருக்கும். ஜி. மைக்கேல் ஹாப் அப்படின்றவர் தோஸ் ஹூ ரிமைன் ஒரு நாவல் எழுதியிருக்காரு. அந்த நாவலில் இந்த கோட் வருது, ஹார்ட் டைம்ஸ் கிரியேட் ஸ்ட்ராங் மேன், ஸ்ட்ராங் மேன் கிரியேட் குட் டைம்ஸ், குட் டைம்ஸ் கிரியேட் வீக் மேன், அண்ட் வீக் மேன் கிரியேட் ஹார்ட் டைம்ஸ். அதாவது மிகவும் கடினமான சிரமமான சூழல் ஒரு சக்தி வாய்ந்த மனிதர்களை உருவாக்குகிறது. சக்தி வாய்ந்த மனிதர்களும் மக்களும் ஒரு நல்லதொரு சூழலை உருவாக்குகிறார்கள். நல்லதொரு சூழல் உருவாயிட்டா உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை, நீங்க ஜாலியா இருக்கலாம். அது பலவீனமான மனிதர்களை உருவாக்குகிறது. அந்த பலவீனமான மனிதர்கள் சிரமமான தருணங்களை உருவாக்குகிறார்கள். அப்போ ஸ்டாலின் வந்து கஷ்டமான சூழல், கோவிட் டைம், ஒன்றிய அரசினுடைய அடக்குமுறை, இதுல வந்து ஒரு சக்தி வாய்ந்த ஒரு ஆட்சியை வந்து கொடுக்கிறாரு. அந்த சக்தி வாய்ந்த ஆட்சி தமிழகத்தை வந்து 2 டிஜிட் வளர்ச்சியில இதெல்லாம் செஞ்சிருக்குது. பல புள்ளி வரங்கள்ல நம்ம முன்னணியில இருக்கிறோம். ஸோ இப்படி வந்த பிறகு என்ன ஆச்சுன்னா, நம்ம தான் முன்னேறிட்டோமே, ஜாலியா இருக்கிறோமே, ஒரு இன்ஸ்டாகிராம்ல ஒரு ரீல்ஸ் பார்ப்போம், ஷார்ட்ஸ் பார்ப்போம், அது யாரு, விஜயா, நல்லா நடிக்கிறாருப்பா, அரசியல் வந்திருக்காரு, அப்படியா, சரி அவர் ஓட்டு போடுவோம் அப்படின்னு பலவீனமான மனிதர்கள் உருவாக்குது. இந்த பலவீனமான மனிதர்கள் ஓட்டு போட்டு இன்னைக்கு விஜய் ஆட்சிக்கு வந்துட்டாரு. இப்போ விஜய்க்கு ஆட்சிக்கு வந்துட்டு என்ன நடக்க போகுது? பிஜேபி கரூர் சம்பவத்துக்கு பிறகு ஒரு வார்த்தையாவது பேசியிருக்கிறாரா? இல்ல. திருப்பரங்குன்ற விவகாரம் கூட பேசல. அப்போ பிஜேபி புத்திசாலித்தனம்னு சொல்றாங்க, இல்ல தேவையில்லாம சிக்கலுக்குள்ள மாட்டல, அடிமைத்தனம். அப்படி தேவையில்லாம மாட்டாம இருந்ததுதான் நவீன் பட்நாயக்கு அங்க டர்ரு கிழிஞ்சு போச்சா இல்லையா? ஒரிசால நவீன் பட்நாயக்கு அவர் ஆண்ட போது என்னங்க செஞ்சாரு? எல்லா இதுலயும் பிஜேபி ஆதரிச்சாரு. ஆனா அவர் தனியா கட்சி வச்சுட்டு அங்க இருந்தாரு, பிஜேபி அங்க இருந்துச்சு. இன்னைக்கு டோட்டலா அவரை காலி பண்ணிட்டு பிஜேபி வரலையா? இல்ல இவரு ஜெகன்மோகன் ரெட்டி விஜய் காப்பி இல்ல விஜய் காப்பி அடிச்சார் இல்லையா? பேண்ட்ல இருந்து சட்டையில இருந்து ரேம்ப் வாக்ல இருந்து காப்பி அடிச்ச ஜெகன்மோகன் ரெட்டி. அந்த ஜெகன்மோகன் ரெட்டி வந்து என்ன பண்ணாரு ஆண்ட போது? பிஜேபி எதிர்க்கவில்லை. பிஜேபி எதிர்க்கலன்னு சந்திரபாபு நாயுடும் பிஜேபியும் கூட்டணி வச்சுக்கிட்டு இன்னைக்கு அவங்க தோக்கடிச்சாங்களா இல்லையா? அப்ப இந்தியாவில் இன்னைக்கு அரசியல் செய்யணும் அப்படின்னு சொன்னா, நீ தனி கட்சி நடத்துறீங்கன்னு சொன்னீங்கன்னா, ஒண்ணு பிஜேபிக்கு அடிமையா இருக்கணும், இல்லைன்னா பிஜேபி எதிர்க்கணும். பிஜேபி எதிர்க்கிறதா இருந்தா உங்களுக்கு பல விதங்கள்ல அச்சுறுத்தல்களும் மிரட்டல்களும் அரசியல் இதுவும் பிரச்சனைகளும் வரும். அதை நீங்க ஃபேஸ் பண்ணணும். இப்ப விஜய் இதுல யாரு? நவீன் பட்நாயக் மாதிரி, ஜெகன்மோகன் ரெட்டி மாதிரி அந்த டைப்ல தான் வருவாரு. இவர் பிஜேபி எதிர்க்கக்கூடிய ஆளே இல்லை. அது கரூர்ல இருந்து பார்த்துட்டோம்.
இப்ப நீங்க கூட கேட்டீங்க 108 சீட்டு ஜெயிச்சிருக்காரு, 11 சீட்டு வேணும், காங்கிரஸ் ஆட்சி தருமா, விசிகா அல்லது கம்யூனிஸ்டுகள், பாமக இவங்கெல்லாம் ஆட்சி தரலாமா? இப்ப காங்கிரஸ் வந்து ஆதரவு கொடுக்கறதை விஜய் ஏற்றுக்கொள்ளலாம்னு முடிவு பண்றது பிஜேபி. அது எப்படிங்க? ஏன்னா காங்கிரஸ் இல்லாத பாரதம், இதுதான் மோடியினுடைய முழக்கம், அமித்ஷாவினுடைய முழக்கம். நீங்க போன அவங்களுக்கு திமுகவோட காங்கிரஸ் போறதுங்கிறத விட விஜயோட போறது நல்லது தானே? இல்ல, காங்கிரஸுக்கு ஒரு வாழ்க்கையை யாரும் கொடுத்துடக்கூடாது. நீங்க திமுக கூட காங்கிரஸ் இல்லாம இருந்தா திமுக கூட அவங்கள விட்டுருவாங்க. இல்ல அதான் சொன்னாங்க, அவங்க ஓப்பனாவே சொன்னாங்க திமுக வந்து காங்கிரஸ் கூட்டணி. நான் இன்னொரு உதாரணம் சொல்றேன். கிறிஷோடங்கர், பிரவீன் சக்கரவர்த்தி, மாணிக்கம் தாகூர்லாம் விஜய்க்கு ஆதரவா பேசி கொண்டிருந்த போது விஜய் தரப்புல இருந்து அதை ஆதரித்து ஏதாவது பேசினாங்களா? ஏன் பேசலன்னா பிஜேபி அதை விரும்பல. ஒரு கால் நீ காங்கிரஸோட கூட்டணி வச்சுன்னா உன்னை தொலைச்சிருவேன் அப்படின்னு அந்த மிரட்டலுக்கு அஞ்சுதான் விஜய் கட்சியினர் ஓப்பனராக அந்த கூட்டணியை வரவேற்று பேசவில்லை. இங்க காங்கிரஸ்காரங்க இவங்க 3 பேரும் மாங்குன்னு பேசுறாங்க, எக்ஸ் தளத்துல போஸ்ட் போடுறாங்க. ஆனா விஜய் தரப்புக்கு அவங்க இருந்து கூப்பிட்டு சொல்லிட்டாங்க, மவனே நீ மட்டும் காங்கிரஸ் கூட்டணிக்கு போன உண்டு இல்லைன்னு பண்ணிடுவேன். இன்றைக்கும் அதுதான் நிலைமை. அது பழைய கதை. இப்ப இல்ல, இன்றைக்கும் காங்கிரஸ் கூட்டணி வச்சுக்கிட்டீங்கன்னு சொன்னா உங்க ஆட்சியை நாங்க விட மாட்டோம்னு பிஜேபி சொல்லும், மிரட்டும். ஒரு கால் எப்படி நடக்கலாம்னா, இப்ப விஜய் ஜெயிச்சு வந்திருக்கிறாரு, கொஞ்ச நாள் வண்டி ஓடட்டும், அதுக்காக காங்கிரஸ் ஆதரிச்சா கூட பரவாயில்ல அப்படின்னு அமித்ஷா மனமிறங்கி அருள் புரிந்தால் மட்டும்தான் காங்கிரஸ் வந்து ஆதரிக்க முடியும். அதற்கு வாய்ப்பு இருக்கு. அந்த வாய்ப்பை நான் மறுக்கல. என்னுடைய கேள்வி என்னன்னா, பனையூர் பண்ணையாரு இன்னைக்கு 11 சீட்டுக்காக ஒவ்வொரு கட்சி ஆபீஸ்லயும் போய் கையேந்த வேண்டிய நிலையில இருக்காரு. விஜய் எங்க போறாரு, ஆதவர்ஜனா பேச போறாரு, செங்கோட்டையன் பேச போறாங்க, எல்லாரும் விஜய் வீட்டை தேடி வருவாங்க. சரி, எல்லாருக்கும் அமைச்சர் பதவி. நான் சொல்றேன், எல்லாருக்கும் 10 பேர் வராங்களா, 10 பேருக்கு அமைச்சர் பதவின்னு சொன்னா வந்துட போறாங்க. சரி, அப்புறம் ஆமா அவ்வளவுதான், கூட்டணி அடிச்சு 5 வருஷம் நடக்க போகுது. அப்போ சரி, அவங்க எல்லாம் எந்த கட்சியில இருந்து வராங்க? ஏன் விசிக வருவாங்க, பாமக வருவாங்க, காங்கிரஸ் வருவாங்க, உதிரி கட்சிகள் இருக்குது. பாமக வந்து பிஜேபியோட நெருக்கமான உறவு உள்ள ஒரு கட்சி. அதெல்லாம் கேளுங்க, அன்புமணி ராமதாஸ் அமைச்சர் பதவி தரேன்னு வந்துடுறாங்க. அப்போ உங்க கொள்கை அன்புமணிக்கு அமைச்சர் பதவி சொல்றேன், கொள்கை எதிரியோட கூட்டணி வச்சவங்க ஓட்டு கேட்டு அது உங்களுக்கு வந்தா ஓகே. அதே போல தீய சக்தி திமுக கூட்டணியில இருந்து திமுக வேலை பார்த்து ஜெயிக்க வச்ச காங்கிரஸ் கட்சியோ விசிகாவோ கம்யூனிஸ்டுகள் வந்தா உங்களுக்கு ஓகே. அப்ப நீங்க பேசிட்டு இருந்த அந்த தூய சக்தியினுடைய அருகதை என்ன? தீய சக்திட்ட இருந்து பிச்சை கேக்குறீங்களே. அவங்கதான் அப்பவே விட்டுட்டாருல. அது வந்து 106 வேட்பாளர்கள் திமுக. அப்ப இல்ல நீங்க ப்ரீ போல்ல இத பேசி இருந்தா பிரச்சனை இல்ல. போஸ்ட் போல்ல தீய சக்தி திமுகவினுடைய உழைப்பில் வந்த எம்எல்ஏ சீட்டை நீங்க கேட்டு வாங்குறீங்க, இல்ல அவங்களா வாராங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு தான் அது இழுக்கு. ஏன்னா நீங்க ஜெயிச்சது 108. அப்ப இந்த மாதிரி நீங்க கேட்டாதான் நீங்க உயிர் வாழ முடியும், ஆட்சி அமைக்க முடியும் அப்படின்ற பலவீனத்துல இருக்கிறீங்க. நாளை பின்னைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனைன்னு சொன்னா இந்த 11 எம்எல்ஏக்களும் உங்களை மிரட்டுவார்கள். அப்படி அந்த மிரட்டலுக்கெல்லாம் இடம் கொடாத வரைக்கும் இது ஒரு தற்கூரிகளின் ஆட்சியா இருக்குன்றதுனால அந்த 11 பேரும் என்ன டிமாண்ட் வச்சாலும் அது நடக்கும், என்ன செஞ்சாலும் அதை வந்து விஜய் ஏற்றுக்கொள்வார். அப்படிப்பட்ட ஒரு பலவீனமான நிலையில தான் இருக்கிறாரு. அதனால இந்த வெற்றியை அவர் முழுசாகவும் கொண்டாட முடியாது. ஏன்னா 11 கம்மியா தான் கொடுத்துருக்குறாங்க. விட்டா வந்து ஏடிஎம்கே கொண்டு கொஞ்சம் நம்பர் கூடுதலா வந்திருந்ததுன்னா அமித்ஷா தாவேகாவினுடைய ஒரு 50 எம்எல்ஏக்களை உடைத்து பிரித்து இங்க கொண்டு வந்திருப்பாரு. அதுக்குதான் விஜய் முன்கூட்டியே என்ன சொன்னாரு, நான் நீங்க ஜெயிச்சோன்னு சர்டிபிகேட் வாங்கிட்டு நேரா வந்து பனையூர் வந்துருங்க, மாமல்லபுரத்துல 5 ஸ்டார் ஹோட்டல்ல ரூம் போட்டிருக்க, மொத்த ஹோட்டலே வாடகை எடுத்துருவோம், அங்க வந்து உட்காருங்க. அப்ப உன்னுடைய எம்எல்ஏ பற்றி உனக்கே நம்பிக்கை இல்ல. அவரே சொல்லிருக்காரு, அந்த மீட்டிங்ல சொல்லிருக்காரு, என்ன கைவிட மாட்டீங்கல்ல. ஆமா, அதாவது அது ஏன் அந்த நம்பிக்கை ஏன் இல்லாம போச்சு? 106 பேர் வெளியே இருந்து வந்திருக்கிறாங்க. அப்ப கொள்கை சார்ந்தோ, அரசியல் சார்ந்தோ, சமூக நீதி லொட்டுலசுக்கு சார்ந்தோ உன் கட்சிக்கு யாரும் வரல. நீ வந்து ஒரு நடிகன், உனக்கு வந்து பிரபலமா இருக்கு, உன் மூஞ்சிக்கு எனக்கு ஓட்டு போடுவான் அப்படின்னு சொல்லிதான் நீங்க சொன்ன அந்த 110 பேரும் வந்திருக்கிறாங்க. அந்த 110 பேரும் மற்ற கட்சிகள்ல பலந்துன்னு கொட்டை போட்ட பெருச்சாளிகள். அப்ப இவங்க எங்க வேணாலும் போவாங்க. விஜய் கட்சிக்காரன் மட்டும் என்ன போக மாட்டாங்க? எடப்பாடியில் நடந்தது மற்ற தொகுதிகளில் நடக்காமலையா போயிரும்? அதனாலதான் அவர் கூப்பிடுறாரு. அவர் மட்டும் கொள்கையில ஒரு சிகரமா குன்றா இருந்திருந்தாருன்னா என் கட்சிக்காரனை யாரும் விலைக்கு வாங்க முடியாது, நான் கூவத்தூர் மாதிரி கூத்துக்கொள்ளையில நடத்த மாட்டேன், அவங்க தொகுதியில இருப்பாங்க அப்படின்னு சொல்லியிருக்க வேண்டியதானே.
இதுவே விஜயினுடைய இந்த வருங்கால ஆட்சி என்பது 23ஆம் புலிகேசி இம்சை அரசனுடைய ஆட்சி தான் நடக்க போகுது அப்படின்றதுக்கு இது எல்லாமே எடுத்துக்காட்டுகள். ஓகே, நம்ம தொடர்ந்து பேசலாம். இப்போதைக்கு இப்பதான் ஆட்சி அமைக்க போறாங்க, ஜெயிச்சு வந்திருக்கிறாங்க, அடுத்தடுத்து என்ன செய்ய போறாங்கிறத நம்ம கவனிப்போம், தொடர்ந்து பேசலாம். கலந்து கொண்டு கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி. நன்றி. நேரில் மற்றொரு விருந்தினரோடு மீண்டும் சந்திக்கலாம். நன்றி.